ஒரு ஊரில் 2 முனிவருங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நிறையா படித்தவங்க, வாழ்க்கையை முற்றும் திறந்தவங்க, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஊரை சேர்ந்த 4 மக்கள் வந்திருக்கிறாங்க. 4 மக்கள் என்ன கேட்டாங்களாமா முனிவர்கிட்ட. 2 பேரில் ஒரு முனிவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா, இந்த வாழ்க்கையோட தத்துவத்தை பற்றி எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த முனிவர், தெரியாதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு விட்டுட்டாராம்மா. இருந்தாலும் அந்த 4 மக்கள் விடவே இல்லை. திருப்ப கேட்டிருக்காங்க, என்னங்க ஐயா, நீங்கள் முற்றும் திறந்த முனிவராக இருக்கீங்க, எவ்வளவோ ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, வாழ்க்கைன்னா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், என்னன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த முனிவர், இப்போது என் கூட புஷ்பக விமானத்தில் ஏறி ஒரு இடத்துக்கு வாங்க, உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், நான் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொன்னீங்கன்னா என் கூட நீங்கள் திரும்பி வரலாம், இல்லைன்னா புஷ்பக விமானம் உங்களை கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு முனிவர் கூட புஷ்பக விமானத்தில் ஏறி போயிருக்கிறாங்க. நடுக்காட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த சைடு ஒரு புலி ஒரு 3 குட்டிகளை போட்டிருக்குது. அப்போ தான் 3 குட்டிகளை போட்டுட்டு அந்த குட்டிகளுக்கு இரை தேடுறதுக்காக, தனக்கும் அந்த குட்டிகளுக்கும் இரை தேடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சைடு வந்திருக்குது. அட் த சேம் டைம் இந்த சைடு ஒரு மான் அதே மாதிரி ஒரு குட்டி போட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக ஆற்று பக்கம் வந்திருக்குது. பொதுவாகவே என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கிற இடத்துல எந்த ஒரு விலங்கும் இன்னொரு விலங்கை வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறது காட்டோட விதி, எழுதப்படாத சட்டம். அதனால் புலி என்ன பண்ணிச்சு, மானை பார்த்துட்டு இது ஆற்றுக்கிட்ட வர்றதுக்குள்ளே நம்ம போய் டக்குன்னு அதை வேட்டையாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் வர்ற மானை பார்த்துட்டு டப்புன்னு போய் பிடிச்சி கொண்டு வந்துடுது, சாகடிச்சிருது, கொண்டு வந்து குட்டிகளுக்கு கொடுத்துருது. குட்டிகளுக்கும் அதை பார்த்து ஒரே சந்தோஷம். புலி அதோட 3 குட்டிகள் எல்லாமே அந்த மானோட இறையை சாப்பிட்ருச்சுங்க. மேலே புஷ்ப விமானத்தில் இந்த முனிவரும் கூட 3 பேரும் இருக்காங்க இல்லையா, 3 பேர் இல்லை, கூட 4 பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ முனிவர் புஷ்ப விமானத்தில் இருந்த ஒருத்தரை கேட்டிருக்கிறாரு, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாராம்மா, இது ரொம்ப தப்பு, இப்போ மான் குட்டிகளுக்கு அம்மா எல்லாம் போயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே புஷ்ப விமானம் அவரை கீழே தள்ளி விட்டுருச்சு. 2வது இருக்கவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, நீங்கள் உன்னோட கருத்து என்ன இதை பற்றி அப்படின்னு. உடனே 2வது இருந்தவர் சொன்னாராம்மா, இது சரிதான், மானை வேட்டையாடுறதுக்காக தானே புலி இருக்குது, வேட்டையாடி கொண்டது சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரையும் புஷ்பக விமானம் கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. 3வது இருக்கவரை கேட்டாராம்மா, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ஞானி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னாராம்மா, இது சரியும் இல்லை தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே புஷ்பக விமானம் அவரையும் கீழே தள்ளி விட்டுருச்சு. 4வதாக நின்று ஆளை பற்றி கேட்டார். ஆளை பார்த்து கேட்டிருக்காரு, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு. தெரியல அப்படின்னு சொன்னாராம்மா. அவரை புஷ்பக விமானம் கீழே தள்ளாமல் திருப்பி அவரை எங்கேருந்து ஏற்றிட்டு வந்துச்சு அங்கேயே கொண்டே விட்டுருச்சாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு தப்பாக சொல்கிறதுனாலையோ, தெரியாத விஷயத்தை பற்றி ஒரு கருத்து சொல்கிறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லிட்டு தெரியக்கூடாது. தெரியாது அப்படிங்கிற விஷயத்த தெரியாதுன்னு நம்ம ஒத்துக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு கதையில் பார்க்குறேன்.